என் செல்ல குழந்தையே, இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. கார்த்திகை மாத பிறப்பில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று அம்மா சொல்கின்றேன். முருகப்பெருமானின் அருளோடும் அந்த ஐயப்பனின் அருளோடும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து கிடைக்கப் போகின்றது. இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்க வேண்டும். அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னை உச்சத்தின் அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொள். கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதலான வார்த்தைதான். இருந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஒருவர் உனக்கு சொல்வதுதான் இந்த வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆறுதலாக இருக்க முடியும். இப்பேற்பட்ட ஆறுதலை யாரேனும் உனக்கு கொடுத்தார்கள் என்றால் ஒரு நாளும் அதை நீ வேண்டாம் என்று உதறிவிடாதே. வெற்றி எப்பொழுதுமே உன்னுடைய நிழல் போல இருக்கும். நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி எப்பொழுது நடக்கின்றாயோ அப்பொழுது அது உன்னோடு வந்துவிடும். அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை தெளிவான விஷயங்களோடு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இரு. இன்று ஒருவர் செய்கின்ற சாதனை நாளாக இருக்க வேண்டும். நேற்று நீ செய்த முயற்சி சரியாக இருந்திருந்தால் நிச்சயமாக இன்று அந்த முயற்சிக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நேற்று செய்யாவிட்டால் இன்று அதனை நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நேற்றைய முயற்சி 50% இருந்தால் இன்றைய முயற்சி 100% இருக்கட்டும். முயற்சியை நீ தூக்கி பிடித்தால்தான் முயற்சி உன்னை தூக்கி நிறுத்தும் என்பதனை புரிந்து கொள். எதிலுமே சட்டென்று பின்வாங்கி விடாதே. ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுத்து விடாதே. நீ யாரை எத்தனை முறை நேசித்தாலும் சரி, அவர்களினுடைய சுதந்திரத்தில் ஒரு நாளும் தலையிடக்கூடாது. நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து அவர்களை விலகிச் செல்ல வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏனென்றால் அன்பை விட சுதந்திரம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அவரவர் தான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சுதந்திரமாக செய்ய முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதே கடினமான ஒரு செயலாக மாறிவிடும். நாம் எதற்காக வாழ்கின்றோம், நமக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்கின்ற எண்ணம் நமக்குள் தோன்றிவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டம் என்னவென்று தெரியாமல் வளர்வதை விட கஷ்டத்தை தெரிந்து வளர்வதுதான் நல்லது. அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் எல்லாம் என்னவென்று ஒருவருக்கு புரிய வரும். யாரையும் சார்ந்து வாழாமல் மற்றவர்களை விட உயர்ந்தவாக வாழ். அந்த வாழ்க்கைதான் உன்னை யாரென்று உலகுக்கு அடையாளம் காட்டும். உயர்வான வாழ்க்கை உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளையே, யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீயாக இருப்பதுதான் நிறைவான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். பிறருக்காக நீ மாறத் தொடங்கினாயானால் உனக்கான அடையாளத்தை இழந்து விடுவாய் என்பது நினைவில் இருக்கட்டும். வைராக்கியம் மட்டுமே உன் வாழ்க்கையின் மிச்சத்தையும் நகட்டி கொண்டே செல்லும். வைராக்கியம் இல்லாத வாழ்வு வெறும் வாழ்வாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை தரும். அந்த வாய்ப்புகள் எப்பொழுது எப்படி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிட மாட்டாய். உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் நீ தொலைக்க மாட்டாய். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் தோல்வியடைய மாட்டார்கள். யாருக்கு
மனதில் உண்மையான எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கின்றதோ அவர்கள் எந்த ஒரு தோல்வியையும் பெற வேண்டிய நிலை நிச்சயமாக வராது. கடந்து போகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே வாழ்க்கையில் எதையும் கற்றுத்தராமல் போகாது. அது கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடத்தை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கானதாக மாற்ற வேண்டும். என் குழந்தையே, வைராக்கியம் ஒருவருக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு. நேரம் மெதுவாக நீ செல்லும். எப்பொழுது தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திற்காகவாவது நீ காத்திருந்தால் வேகம் அதிகமாக நேரத்தில் அதிகமாகும். அது எப்பொழுது தெரியுமா? நீ தாமதமாக வரும் பொழுது அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நேரத்தை நீ பார்க்க வேண்டும். நேரம் முடிவில்லாதது. நீ வழிகளோடு இருக்கும் பொழுது நேரம் பணம் போன்றது. நீ எப்படி அதனை கையாள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான் இங்கு மாறாத விஷயமாக இருக்கின்றது. பெரிதாக ஒரு விஷயத்தை பற்றி யோசி. ஆனால் சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் எப்பொழுதும் ஒருவரால் உயர்ந்துவிட முடியாது. அப்படியே நீ எடுக்கின்ற அந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் அது உனக்கான மகிழ்ச்சி. அதில் தோற்றால் பயிற்சி. எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டு உன்னுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து கொண்டே இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் துன்பங்கள் உன்னை புண்படுத்துவதாக ஒரு நாளும் நினைக்காதே. அவைதான் உன்னை பண்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவைதான் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வெற்றியை துரத்தி கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள் அது உன் கைகளில் அழகாக கிடைக்கும் பொழுது நீ இத்தனை நாளும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி மனம் மகிழ்ச்சி அடைவாய். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ துள்ளி குதிப்பாய் என்று அம்மா உறுதியாக சொல்கின்றேன். இந்த நாளில் இந்த வாழ்க்கை உன்னோடு இருக்கின்ற உன் சந்தோஷத்தை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நான் உறுதியாக சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை என் குழந்தை நீ விட்டுவிட நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் நீ அதனை மீட்டெடுத்து விடுவாய். இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையாகிவிட வேண்டும். அதற்கு உன்னை எப்பொழுதும் மனதளவில் நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இந்த கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த ஒரு நேரத்திலுமே நான் செய்கின்ற இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்காதே. அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும். அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. எந்த நேரத்திலும் ஒரு அடி பின்வாங்கிவிட நினைத்து உன் வெற்றியையும் சேர்த்து நீ பின்னே தள்ளிவிடாதே. ஒருவனுக்கு நல்லது இப்பொழுது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுபோல கெடுதல் நடக்க வேண்டும் என்றால் அதையும் யாராலும் மாற்றிவிட முடியாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இரு. நான் இருந்து அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி தருகின்றேன். என்றென்றும் இந்த வாழ்க்கையின் உனக்கான நிம்மதி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுத்து விட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. எந்த நேரமும் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இருந்து இனி உன் வெற்றியை பெற்றுக்கொள்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.